நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்போ கன்னிராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கிரக நிலைகள் எப்படி சார் இருக்கு? கன்னிராசி வாழ்க்கையில இந்த கன்னிராசி தெரியும் குருஜி, தெரியும். நீங்க இந்த கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம்னா, எல்லாருக்கும் காதல் வரும் செல்வியா. இந்த கன்னிராசிக்காரங்க காதல் மட்டும் வரும், ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ தெரியல சார், எனக்கு எப்பயுமே தூரத்து நிலவு தான். ஆமா, உங்களுக்கு தூரத்து நிலவு தான் உங்க வாழ்க்கை. அப்ப இந்த 7ஆம் இடத்திலே செவ்வாய் சனி பகவான் வந்துமே பார்த்தீங்கன்னா, காதலி வேறு ஊரில் இருக்கா, நான் ஒரு ஊரில் இருக்கேன், லவ் பண்ணணும்னு தோணுது, என்ன பண்ணுறது, வெறும் மெசேஜில் தான் சார் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் கன்னிராசிக்காரன். கீழே கமெண்ட்ல கூட போடுங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சூழ்நிலை. ஆமாம், 100க்கு 90 பேர் இவங்க பிரிஞ்சிருந்தே தான் லவ் பண்ணுவாங்க. இவங்க லவ் எல்லாம் மொபைலில் தான். ஸோ இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 11லே குரு வருகிறார். 11ஆம் இடத்துல லாபத்திலே வருகிறார். சும்மா கிடையாது செல்வியா. 4 11 கூடையவர். 4 என்பது என்னன்னா உயர்கல்வி, உயர் பதவி. 11 என்பது என்னன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது என்னன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை. அதுக்குடையவர் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திலே வருகிறார் குரு பகவான், உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா 4 உச்சம் பெறுகிறது என்று பொருள். 4 என்பது நல்வாழ்க்கை, கீர்த்தி. அப்போ நான் ரஷ்யாவில் போய் தான் படிக்க போறேன், நான் அங்கதான் டாக்டர் படிக்க போறேன் என்று ஒரு சத்தியம் பண்ணிட்டு நிறைய பேர் இருப்பான். அவங்களுக்கெல்லாம் இந்த கனவு சக்சஸ் ஆகும். அமெரிக்கா போய் படிப்பேன், ஆஸ்திரேலியா போய் படிப்பேன். இப்ப படிக்கின்ற பசங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுற அத்தனை பேருடைய கனவும் நிறைவேறும். அதே நேரத்துல இந்த 4ஆம் இடம் என்பது நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த நம்பிக்கை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனைனா, அது என் கணவர் எப்போ பார்த்தாலும் அதை சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் சரியாகி கணவர் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை போன்றவை ஏற்படும். 11ஆம் இடம் என்பது நல்ல நண்பர்கள். நம்ம நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். அந்த மாதிரி நல்ல நண்பர்களை இவங்க சந்திப்பாங்க இந்த வருஷம். விஐபி ஃப்ரெண்ட்ஸ் அவர்களால, ஆமா விஐபி ஃப்ரெண்ட்ஸ் அவர்களால நிறைய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாயிண்ட்ஸ்க்கு வரலாம். இப்போ எதெல்லாம் பார்க்கிறார் குரு? 11ல் இருந்து 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். இவர்களுக்கு அண்ணா தம்பி கூட சண்டைனா அதெல்லாம் சரியாயிடும். 3ஆம் இடம் என்பது முயற்சி. இதெல்லாம் 5ஐ பார்க்கிறார். இங்கதான் இருக்கு விஷயம் செல்வியா. 5ஆம் இடம் என்பது என்னன்னா சொத்த குரு பார்க்கிறார். புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ இது வரைக்கும் கன்னிராசிக்காரங்க எங்கெங்கயோ ஏறாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பேசாத டாக்டர் கிடையாது. ஒரு குழந்தைங்கிற விஷயத்துக்கு எங்க போனாலும் ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்றாங்களே தவிர நேச்சரா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒருத்தர் கூட வழியை காட்ட மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்க, குரு பகவான் 5ஐ பார்த்து விட்டார். பார்த்த மாத்திரத்தில் குழந்தை தருவார். இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் நேரா போறீங்க, ஒரு சுற்றுலா போயிட்டு வரீங்க, ஹனிமூன் போயிட்டு வரீங்க, திருப்பி உங்கள் காதல நிமித்தமாகவே உங்களுக்கு குரு பரிசு தருவார். அற்புதம் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த பந்தயத்தில் ஜெயிக்கிறது. 5ஆம் இடம் என்பது பந்தயம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையா அடிப்பா. அப்போ இந்த வீர சபதம், எந்த கம்பெனில எனக்கு வேலை போச்சோ அதே மாதிரி ஒரு கம்பெனி நான் உருவாக்கி காட்டுறேன்டா. அதெல்லாம் வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஃபாஸ்டா முன்னுக்கு வரீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி திடீர்னு முன்னுக்கு வந்துருவாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இங்கதான் இருக்கு ட்விஸ்ட். 7ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன ஆகும்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப காதலி கையெறிகள் வருகிற நிலவு பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிறதுலாம் நடக்கும். ஸோ இவர்களுடைய அபிலாஷைகள், இவர்கள் குடும்பம் சேர்ந்து வாழணும். ஃபாரின்ல என் ஒய்ஃப் இருந்தாங்க சார், நான் இங்க இருக்கேன், நாங்க ஃபேமிலி விசாவா நான் அங்க போயிடலாம்னு நினைக்கிறேன், அல்லது அவங்க இங்க வந்துடணும், அந்த மாதிரியான நீங்கள் எல்லாம் குடும்பமாக வாழ்கின்ற அமைப்பு. சில பேர் பிஆர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த ஊர்லயே செட்டில் ஆகிறதுக்கு. விசா அப்ளை பண்ணியிருப்பாங்க, விசா ரினியூவல் ஆகிறதுக்கு. இது எல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் குடிவரும் கன்னிராசிக்காரர்கள் சிறப்பு மகிழ்ச்சி. ஓகே சார், இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு விஷயம் சூப்பரா இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? பர்டிகுலரா அந்த வெளிநாட்டு வாழ் கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே மாதிரி உங்களுக்கு பிஆர் விசா போன்றவைகள் சக்சஸ் ஆக போகிறது. ஓகே சார், இவங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு சார்? கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். 90 மார்க். நன்றி சார். நன்றி.